திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் 185 தக்ஷகாண்டம் யாக சம்ஹார படலம். கந்த புராணம் தக்ஷகாண்டத்தில் 20வது படலமாக யாக சம்ஹார படலம் அமைந்திருக்கின்றது. தக்ஷனின் வேள்விச்சாலையில் வீரபத்ரர் சேனைகளான பூதங்கள் ஆரவாரம் செய்த சமயத்தில் இறைவியாகிய பத்ரகாளியோடு ஆண்டகையாகிய வீரபத்ர ருத்ரர் யாகசாலைக்குள் சென்றருளினார். பரிசுத்தராகிய வீரபத்ர கடவுளையும் தேவியையும் பிரம்மா முதலான எல்லோரும் பார்த்து மனம் நடுநடுங்கி அச்சம் கொண்டார்கள். சிங்கத்தின் வரவை கண்ட மான் கூட்டம் போலவும் இடியோசை கேட்ட பாம்புகள் போலவும் உடல் நடுங்கி வலிமை இழந்து முகம் வாடி உயிரில்லாதவர் போல ஆகிவிட்ட அங்கே சிலர் பேசுகின்றார்கள். சிவபெருமானும் உமையம்மையாரும் தான் இந்த கோலத்துடன் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்று சிலர் சொல்கின்றார்கள். அவர்களின் உக்ர கோபம் உண்டான தோற்றத்தினர்கள் இவர்கள் என்றும், இதனை நன்றாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் என்றும், இவர்களின் கோபம் மிக பெரியது, ஐயகோ இந்த கோபம் பேசுதற்கரியது, நம் உயிர் அனைத்துக்கும் இப்பொழுதே நாசம் வந்துவிட்டது என்று சிலர் கூறுகின்றார்கள். தக்ஷனுக்கு முடிவும் இன்றே வந்துவிட்டது என்று சொல்கின்றார்கள். விதியை யாரால் விலக்க முடியும், விதியை விலக்க வல்லவர்கள் யார் என்று சொல்கின்றார்கள் சிலர். முக்கண்ணரான எம்பெருமானை கோபித்தும் இகழும் தன்மையுடையவர்கள் கோபித்து இகழ்ந்த அந்த கணமே அழிவார்கள் என்பதற்கு சந்தேகமும் உண்டோ என்று சிலர் சொல்கின்றார்கள். சிவபெருமானை இகழுகின்ற இந்த அதிபாதகன் யாகத்தை ஏன் செய்யத் தொடங்கினான் என்று சிலர் கூறுகின்றார்கள். அற்பர்களாகிய நம்மையெல்லாம் பொருள் என்று மதித்து யாகம் செய்தானே என்பார்கள். தேவ கூட்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிடுமோ என்கின்றார்கள். இந்த தீங்கு அனைத்தும் உமாதேவியாரை அவமதித்ததன் காரணத்தால் அன்றோ சம்பவித்தன என்று சொல்கின்றார்கள் சிலர். வன்மை மிக்க பூதங்களெல்லாம் எவ்விடத்திலும் வளைத்து கொண்டார்கள் என்கின்றார்கள். ஓடுவதற்கும் இனி முடியாது, எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளிந்து கொள்வதற்கும் இடம் கிடையாது, நாம் இறந்தோம் என்று சொல்கின்றார்கள் சிலர். இனிமேல் நம்மால் என்ன செய்ய முடியும் என்கின்றார்கள் சிலர். அக்னிகளால் சூழப்பட்டு அதன் நடுவே அகப்பட்ட யானைகள் போன்று ஆயினார்கள். இவற்றையெல்லாம் சொல்லி தேவர்கள் வருந்த தமது சேவடியை விட்டு பிரியாத சில பெரிய பூதத் தலைவர்கள் சூழ பஞ்சையொத்த மிருதுவான செந்தாமரை மலர்பாதங்களை உடைய பத்ரகாளி அம்மையாரோடு கொடுஞ்சினத்தை உடைய வீரபத்ர ருத்ரர் அந்த கொடிய தக்ஷன் யாகம் செய்வதை பார்த்தருளினார். இடி இடித்தால் போல சிரித்தார், அக்னி தோன்ற வெளித்தார், கர்ஜித்தார், வெற்றி கொம்பை ஓசை எழும்படி ஊதி அருளினார். அதனால் செம்பொன் மலையாகிய மேரு பிளந்தது, வளம் பொருந்திய பூமி வெடித்தது, அண்டங்கள் விண்டன, உயிர்கள் துடிதுடித்தன, தேவர்கள் நடுங்கினார்கள். அங்கே இருக்கின்ற முனிவர்களும் தேவர்களும் வெற்றி கொம்பிலிருந்து எழுகின்ற ஓசையை கேட்டு இடியேறுண்ட சர்பம் போல சோர்ந்து விழுகின்றார்கள், நடுநடுங்குகின்றார்கள், வாய் புலம்புகின்றார்கள், ஏங்கி அழுகின்றார்கள், ஓடுகின்றார்கள், யாகம் அழிந்துபட்டதோ என்று பேசுகின்றார்கள். வானவர்களும் முனிவர்களும் இவ்வாறு வருந்தினராய் அவ்விடத்தில் மற்றவர்கள் அடைந்த தன்மை நாம் சொல்லவே வேண்டியதில்லை. தண்ணீர் வறந்த கோடை காலத்தில் உண்டானதோர் இடியேற்றை கேட்ட அசுனமாவின் தன்மையை அவர்கள் அடைந்தார்கள். அசுனமா என்பது அபஸ்வரம் கேட்டால் உயிர் வாழாத ஒரு மிருகம், அசுனமா என்பது ஒரு பறவை என்றும் கூறுவார்கள். அங்கு அப்பொழுது திருமால் அயன் என்ற பிரம்ம விஷ்ணுக்கள் மனம் உட்க மேன்மை பொருந்திய வீரருள் வீரரான வீரபத்ரர் யாகசாலையின் உள்ளே சென்று யாகத்தின் எதிரே அடைகின்றார். வேத ஒழுக்கமற்ற மூட கொள்கையை உடைய தக்ஷன் அவ்வீரபத்ரரை கண்டு ஏக்கமுற்று நடுங்கி உள்ளம் தளர்ந்தான். பூதங்கள் யாகசாலையை சூழ்ந்த தன்மையையும் யாகசாலை அழியும் தன்மையையும் அங்கு இருந்த தேவர்கள் அனைவரும் அயற்சியுறும் தன்மையையும் தக்ஷன் பார்க்கின்றான். பெருந்துன்பத்தில் மூழ்கி பின்பு ஒருவாறு சிறிது தெளிந்து பெரிய திரள் படைத்த வீரம் படைத்த திண்மை படைத்த வீரனை போல வீரபத்ரரை நோக்கி சொல்கின்றான் தக்ஷன். நீ யார், இங்கே வந்தது எதற்காக என்று கேட்கின்றான். அதற்கு ஸ்ரீ வீரபத்ர பெருமான் கூறி அருள்கின்றார். தக்ஷனே, நான் சிவகுமாரன், உனது யாகத்தில்
அப்பெருமானுக்கு கொடுக்கும் ஹவிர்பாகத்தை கொடுக்க கடமைப்பட்டுள்ளவன் நீ. எனவே அதை பெரும் பொருட்டு அந்த உயர்ந்தவரான சிவபெருமானது கட்டளையினாலே இங்கு வந்தேன் என்று அருளிச் செய்தார். இவ்வாறு ஸ்ரீ வீரபத்ர ருத்ரர் திருவாய் மலர்ந்தருள மதியிலியாய் அங்கே இருந்த தக்ஷன், உங்கள் சிவபெருமானுக்கு வேள்வியில் கொடுக்கப்படும் ஹவிஸ்பாகத்தை இனி நான் மட்டுமல்ல உலகில் யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்று கூற, உடனே அவ்விடத்தில் உரைகின்ற 4 வேதங்களும் சுத்தம் நிரம்பிய குடிலை எனப்படும் பிரணவமும் விரைந்து எழுந்து வந்து கூறுகின்றன, அழிவில்லாத ஆன்மாக்களுக்கெல்லாம் பரமபதியாகிய ஒரு தனி முதல்வராகும் ஒப்பில்லாத சிவபெருமானே அல்லாமல் யாகத்துக்கு அதிபதியாக இருப்பவர் வேறொரு கடவுளும் உண்டோ? ஆகையினாலே அச்சிவபெருமானுக்கு வேள்வியில் கொடுக்கும் பாகத்தை காலம் தாமதிக்காமல் தக்ஷனே நீ கொடுத்துவிடு என்று வேதங்களும் பிரணவமும் தக்ஷனுக்கு அறிவுரை கூறின. அறிவு தெளிவில்லாத மூடனான தக்ஷன் கேட்கும் வண்ணம் மேற்சொன்ன வார்த்தைகளினால் 4 வேதங்களும் பிரணவமும் ஒருங்கு சேர்ந்து சொன்னாலும் கூட அந்த மூடன் இந்த வார்த்தைகளுக்கு இணங்கி வராத அகந்தையை கொண்டான். அதை பார்த்து வேதங்களெல்லாம் பிரணவமும் கூட சேர்ந்து சிவபுராணமாகிய கீர்த்திகளையெல்லாம் எடுத்து துதித்து அவ்விடத்திலிருந்து நீங்கி தத்தம் புகலிடங்களுக்கு சென்றுவிட்டன. வேதங்களும் பிரணவமும் அவ்வாறு யாகசாலையிலிருந்து அகன்று சென்றுவிட்டன. அதன்பின் தக்ஷனை வீரபத்ர கடவுள் பார்த்து, வேதங்களும் ஏனையவும் புகழ்ந்து பேசுகின்ற விழுப்பம் மிக்க மெய்ப்பொருளை கேட்டாய் அல்லவா? எம்பெருமானுக்கு உரியதாக உள்ள இனிய ஹவிர்பாகத்தை கொடுத்து விடுவாய் என்று கூறியருள, சுடுகாட்டில் பேதையாகிய பித்தி ஒருத்தியுடன் கூத்தாடுகின்ற பித்தனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றான் தக்ஷன். அங்கே அதனை கேட்டு வீரபத்ர பெருமான் பிரம்மா முதலானவர்களை மற்றும் தக்ஷன் பக்கத்திலே இருக்கும் தேவர் கூட்டங்களை பார்த்து, சிவப்பரத்துவம் உணர்ந்த நீங்களும் இவனுக்கு சார்பாக இருக்கின்றீர்களா? இங்கே இவன் சிவபெருமானுக்கு ஹவிசை கொடுக்காமல் இகழுகின்ற இயல்பு உங்களுக்கு உடன்பாடுதான் போலும் என்று அருளிச் செய்தார். அவ்வாறு வினவி அருளவே பழைய ஊழ்வினை தொடர்பால் அந்த தேவ கூட்டங்களெல்லாம் வீரபத்ர பெருமானின் மொழிகளை கேட்டும் கூட கேட்காதது போல இருந்தார்கள். அங்கே ஒரு சொல்லும் சொல்லாதவர்களாக ஊமைகளைப் போல மௌனிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் போக்கை உற்று நோக்கி நின்றருளிய ஒப்பற்ற வீரபத்ர கடவுள் விரைந்து நெருப்பிழ பார்த்து சினந்து, இவர்களினுடைய திண்மை நன்று என்று ஒளி பொருந்திய பற்கள் வெளிப்பட சிரித்து அருளினார். பற்களை கடித்து சிவந்த அக்னியை உமிழ்ந்து கையில் பிடித்திடும் மேரு போன்ற திறம் உடைய வலியதொரு கதாயுதத்தால் முதலில் விஷ்ணுமூர்த்தியினது பூரிக்கின்ற அகன்ற மார்பாகிய அந்த விசாலித்த மலை வயிறு கிழிய ஓங்கி அடித்தார். அதனால் விஷ்ணு வீழ்ந்து மயங்கினார். தக்ஷன் உள்ளத்தில் அச்சம் உண்டானது. விஷ்ணு அடியுண்டு வீழ்ந்து அயர்ந்து விடவே வீரருள் வீரராகிய வீரபத்ர கடவுள் அதன் பின் பிரம்மதேவரை நோக்கி, அவருடைய தலையில் இடி விழுந்தது போல் தன் கையால் ஒரு மாபெரும் குட்டினார். இனிமேல் திரு அவதாரம் செய்ய இருக்கும் குமரக்கடவுள் குட்டுவது போல் தம் திருக்கையால் பிரம்மாவின் தலையிலே குட்டி அருளினார் வீரபத்ரர். இந்த யாகத்திற்கு மகேசராயிருக்க உடன்பட்டதனால் விஷ்ணு உடன்பட்டு அந்த யாகத்தில் கலந்து கொண்டதனால் முதலிலே அடிபட்டார். அந்த நேரத்தில் விஷ்ணுவை விட பிரம்மா சிரேஷ்டராயிருந்த அந்தணர். எனவே ஆயுதத்தால் தண்டிக்கப்படாமல் வீரபத்ர கடவுள் தம் திருக்கரத்தால் குட்டினார் பிரம்மாவை. வீரபத்ர கடவுள் குட்டியருள அக்கடவுளுடைய பாதங்களில் வணங்குபவரைப் போல தன்னுடைய நிமிர்ந்த உச்சி சிரசானது சோர பிரம்மதேவரும் விழுந்து அயர்ந்தார். அந்த பிரம்மதேவருடைய வாக்கிலிருந்த சரஸ்வதி தேவியும் மற்றைய மனைவியர்களான சாவித்திரியும் காயத்ரியும் வீரபத்ரரது கரத்தில் இருக்கின்ற வாளினால் மூக்கு அறிவட்டார்கள். ஊழிக்கால முதல்வராகிய சம்ஹாரதுத்திரரை போன்று இருந்த வீரபத்ரர் பிரம்மாவின் மனைவியர்களின் மூக்கையும் ஸ்தனங்களையும் தமது வாட்படையால் கொய்தருளினார். பூவிதழ் பொருந்திய மாலையை அணிந்தவராகிய வீரபத்ர கடவுள் இவ்வண்ணம் விஷ்ணு பிரம்மா முதலிய முதன்மை தேவர்களை முதலிலே தண்டித்து அருளினார். அதனை கண்டு அவ்விடத்திலிருந்த தேவர்கள் எல்லோரும் ஓடினார்கள், உலர்ந்தார்கள், விழுந்தார்கள், ஒளிவதற்கு இடம் தேடி ஓடினார்கள், யாகசாலையில் இருந்து கதறி அழுகின்றார்கள்.
அந்த நேரத்தில் சந்திரதேவன் ஓடுகின்றான். அந்த சந்திரனை தமது ஒரு திருவடியினால் மெல்லென்று உதைத்து உடல் சின்னம் உறும்படி தேய்த்தருளினார் வீரபத்திர பெருமான். தம் திருவடியினாலே சந்திரனை தேய்த்து அருளிய பின்பு சந்திரனை அந்த அளவிலே விட்டுவிட்டு சூரியனை பார்க்கின்றார். அவன் பயந்து ஓடுகின்றான். அந்த சூரியனுடைய பற்கள் உதிரும் வண்ணம் இடி இடித்தால் போல சூரியனின் கன்னத்தில் அடித்தருளினார். கன்னத்தில் ஓங்கி அடித்ததனால் சூரியனுடைய பற்கள் நட்சத்திரங்கள் உதிர்ந்தது போல உதிர்ந்தன. இவ்வாறு பற்கள் உதிர்க்கப்பட்ட சூரியன் பூஷா எனப்படுவான். சிவ அஷ்டோத்திர சதநாமத்தில் உள்ள பூஷ தந்தபிதே நமக என்ற அர்ச்சனை நாமம் இத்திருவரலாற்றை குறிக்கின்றது. பகன் என்ற மற்றொரு சூரியனுடைய 2 கண்களையும் பிடுங்கினார் வீரபத்திர பெருமான். பகநேத்ரபிதே நமக என்ற சிவ அஷ்டோத்திர சத அர்ச்சனை நாமாவளி இந்த திருவரலாற்றை கூறும். பகன் என்னும் சூரியனுடைய 2 கண்களையும் தோண்டி பறித்துவிடவே பலவாகிய உயிர்களையும் மெல்ல மெல்ல அடுகின்ற யமன் புத்தி சுழன்று ஓடவே வீரபத்திர கடவுள் அந்த யமனுடைய தலையை வெட்டி அருளினார். யமன் இறந்தான். அந்த நேரத்தில் இந்திரன் மனம் உடைந்து குயில் போல உருவம் கொண்டு ஆகாயத்தில் பறந்தான். அப்பொழுது அதனை பார்த்தருளிய வீரபத்திரர் தமது கை வாளினால் அந்த குயிலை வெட்டி கொன்றார். தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரன் விழுந்தவுடனே அலமந்து ஓடிய அக்னிதேவனை வெற்றி வீரரான வீரபத்திரர் பார்த்து அவனது கைகளை விரைவில் துண்டாகும்படி வெட்டி எறிந்தார். கருத்த கண்டத்தினை உடைய கடவுளான சிவபெருமானை மறுத்தவனான தக்ஷன் கொடுத்த உணவுகளை வெறுக்காமல் உண்டாய் அல்லவா என்று கூறிய வண்ணம் அக்னிதேவனின் 7 பகுதிகளை உடைய நாக்கை அறிந்தார். அக்னியின் 7 நாக்குகளை துண்டித்த வீரபத்திரர் அதோடு துணிக்கப்பட்ட கைகளோடு அக்னி தள்ளாடு விடுகின்றார். அக்னியின் மனைவியாகிய ஸ்வாகாதேவியின் உயர்ந்த மூக்கினை தன்னுடைய கூரிய நகத்தினால் கிள்ளி எறிந்தார் வீரபத்திர தேவர். அச்சத்துடன் ஓட முயன்ற நிருதியை தண்டத்தால் அடித்து கொன்றார். நிருதியை இவ்வாறு அழித்தருளிய வீரபத்திர கடவுள் ருத்ர கணத்தவர்களை நோக்கி அருளினார். அந்த ருத்ர கணத்தவர்களெல்லாம் வீரபத்திர கடவுளின் திருவடிகளில் விழுந்து வணங்குகின்றார்கள். எனவே அவர்களை கொல்லாமல் ஒழித்துவிட்டு ஓடிப்போங்கள் என்று ஓடுவதற்குரிய வழியை காட்டி ஓடும்படி செய்தருளினார் வீரபத்திர கடவுள். ருத்ர கணத்தவர்கள் வரிசையாக ஒருங்கே சென்று விட்டார்கள். அப்பொழுது ஸ்ரீ வீரபத்திர கடவுள் வருணனை எழுவாயுதத்தால் தாக்கினார். வாயுதேவனை சிவந்த கையில் உள்ள மழுவாயுதத்தினால் கொன்று குபேரனை 3 தலைகளை உடைய சூலத்தினால் கொன்றருளினார். குபேரனை தமது முத்தலை சூலத்தின் நுனியில் கோர்த்து கொண்டு பயங்கரமான நடனத்தை செய்தார். சிவபிரானது திருவுருவத்தை பெற்ற ஈசானர் அவர் 8வது திசையை காத்து வரும் திக்பாலகர். அந்த ஈசானர் தம்மையும் கொன்று விடுவாரோ வீரபத்திரர் என்று பயந்து நின்று துதி செய்து நிற்கின்றார். அப்படி துதித்து நிற்கின்ற ஈசானருக்கு ஒரு கேடும் விளைவிக்காமல் முன்பு ருத்ரகணங்கள் சென்ற அந்த வழியை காட்டி அதே வழியில் செல் என்று விடுத்தருளினார் வீரபத்திர கடவுள். ஸ்தானுவாகிய சிவபெருமானின் சாரூபத்தை பெற்று சிவநாமத்தையும் பொருந்திய ஈசானர் அஷ்டதிக் பாலகர்களிலே ஒருவரான ஈசானர் வெட்கத்தோடு ருத்ரர் சென்ற வழியில் சென்று விடுகின்றார். சோனிதபுரத்து அரசனாகிய அசுரேந்திரன் நடுநடுங்கி அஞ்சி ஓடும் சமயத்தில் வீரபத்திர கடவுள் அவனுடைய தலையை வாளினால் வெட்டி அருளினார். யாகச் சடங்கு நடக்கின்ற அந்த யாகசாலையில் இருக்கின்ற யாகத்தின் அதிதேவதை அந்த வேள்வி தெய்வமானது ஒரு மான் உருவம் கொண்டு பயந்து ஓடவே அதனை தடுத்து ஒரு அம்பினை எய்து வீரபத்திரர் அதன் தலையை கொய்தார். அஞ்சி ஓடுகின்ற யாக அதிதேவதையினுடைய தலை வெட்டுண்ணப்படவே இந்த செயல்கள் அனைத்தையுமே மூர்ச்சையாகி கிடந்த தக்ஷன் தெளிவு பெற்று இந்த செயல்கள் அனைத்தையும் துன்பத்துடன் பார்க்கின்றான். தொடர்ந்து யாக சம்ஹார படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.